தினமும் நம்ம என்ன வேலை செய்கிறோம், நாம் செய்கிற வேலை நமக்கு திருப்தியாக தான் செய்கிறோமா, சரியானது தானா, இப்படிலாம் மனசுக்குள்ளே நமக்கு ஒரு குழப்பம் வரும். அப்படி மனசுக்குள்ளே நம்ம வேலை செய்கிறதெல்லாம் சரிதான்ற குழப்பம் வந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கதையை கேளுங்க. கண்டிப்பாக ஒரு மனமாற்றம் உங்களுக்கு உறுதி. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த பணக்கார வியாபாரிக்கு சொந்தமான ஏரியில் ஏராளமான மீன்கள் இருந்தன. கஷ்டமில்லாமல் தொழில் செய்ய ஆசைப்பட்ட ஒரு மீனவன் அங்கிருந்த மீன்களை களவாட ஒரு நாள் இரவு அந்த பகுதிக்குள் நுழைந்தான். தனது வளாகத்துக்குள் யாரோ ஒரு அந்நியன் நுழைந்து விட்டதாக சந்தேகப்பட்ட அந்த வியாபாரி தன்னுடைய காவலர்களை அழைத்து அவனை பிடித்து வரும்படி சொன்னான். தன்னை பிடிப்பதற்காக கையில் டார்ச் விளக்குடன் காவலர்கள் அந்த பகுதியையே சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருப்பதை பார்த்தான் அந்த மீனவன். சட்டென்று அவன் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது. வேக வேகமாக தனது சட்டையை அவிழ்த்து வீசியவன் தன் உடம்பெங்கும் சாம்பலை பூசிக்கொண்டான். பின்னர் அங்கிருந்த ஒரு மரத்தடியில் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பவன் போல் பாசாங்கு செய்தான். எத்தனை தேடியும் காவலர்களால் தங்கள் வளாகத்துக்குள் நுழைந்த அந்த அந்நியனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கே ஒரு புனித துறவி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருப்பதை மட்டும் அவர்கள் பார்த்தார்கள். விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த வியாபாரி மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். ஏதோ ஒரு மகான் தனது வளாகத்தை தனது தியானத்துக்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்திருந்தது அவனுக்கு மகிழ்ச்சி தந்தது. பூ, பழம், பணம் நிரம்பிய தட்டுக்களை அவர் முன் மரியாதையாக வைத்தவன் அவர் காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான். எங்கிருந்தோ ஒரு மகான் அந்த செல்வந்தனின் வளாகத்தில் வந்து தங்கியிருக்கும் செய்தி காட்டுத்தீ போல எங்கும் பரவியது. இந்த மகானை தரிசிக்கவும் அவருக்கு பூ, பழம், உணவு, பணம் என்று காணிக்கைகளை சமர்ப்பித்து மரியாதை செய்யவும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவியத் தொடங்கினார்கள். மகானாக மாறிய அந்த மீனவன் எதிர்பாராமல் வந்து குவிந்த செல்வத்தை பார்த்து திகைத்தான். கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நகர்த்துவதை விட இந்த மக்கள் நம்புவது போல் ஒரு துறவியாகவே வாழ்வோம் என்று முடிவு செய்தவன் தனது தியானத்தை தொடர்ந்தான். அதன் பின் அவன் மீண்டும் தன்னுடைய தொழிலுக்கு திரும்பி போகவே இல்லை. ஒருவனுடைய தொழிலுக்கும் அவனுடைய வருவாய்க்கும் நெருக்கமான தொடர்புண்டு. யாருடைய வாழ்க்கையில் பணம் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது, சந்தேகமே இல்லை, பணத்துடன் நெருக்கமாக உறவு கொண்ட வியாபாரியிடம்தான். யார் பிரபலமாகிறார்கள், மக்களுடன் நெருங்கி பழகும் அரசியல்வாதி. யார் மரியாதைக்கு உரியவர்கள், துறவு வாழ்க்கை வாழ்பவர்கள், அதுவும் போலியாக இருந்தாலும் கூட. நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையும் அமையும் என்பதை இப்பொழுது உணர்கிறீர்களா?